பாருங்க மக்களே, ஜூடியோ ஷாப்பிங் போகணுமா, இங்க ஆல்ரெடி இவ்வளவு வேற வாங்கி வச்சிருக்கான். எங்கேயாவது ஊருக்கு போறோம்னு தெரிஞ்சிட்டா போதும், சின்ராச கையில பிடிக்க முடியாது. இதெல்லாம் யாருக்காகவே பண்றேன்? யாருக்காக பண்றீங்க? கண்ணுக்கு அழகா இருக்கு. ஓஹோ, எனக்கு நீங்க இப்ப கூட அழகா தான் இருக்கீங்க. அதெல்லாம் வாங்கினதானே வரும். இப்ப எதுக்கு நீ இல்லையே, இது நீங்க எப்பயோ வாங்கினது தானே இந்த ட்ரெஸ். இப்ப கூட நீங்க என் கண்ணுக்கு அழகா தான் தெரியுறீங்க. இன்னும் அழகா தெரியுது. இதெல்லாம் வந்து நான் சம்பாரிச்சு எனக்காக வாங்கிக்கிறது. இப்ப ஜூடியோவுக்கு கூட்டு போய் நீ எனக்காக வாங்கிக்கிற. நல்லா இருக்குங்க உங்க டீலிங். ஏய், நம்ம நான் போட்டிருக்கிறது அப்படியே காப்பி அடிச்சிருக்க. நீ இப்படி பேசும்போதே மக்களுக்கு தெரியும் யாரு ஃபர்ஸ்ட் ரெடி ஆனா, யாரு அவுட்ஃபிட்டா பாத்துக்கலாம். எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரெடி ஆவாங்க. நான் தான் ரெடியா இருக்கேன். பேகி பேண்ட்ஸ் நான் போட்டேன், பேகி பேண்ட்டை போட்டேன். நான் ஆரஞ்சுன்னொன்னே நான் வந்து சன்செட் ஆரஞ்சு, நீ சன்ரைஸ் ஆரஞ்சு. ஆக மொத்தத்துல என்னை பார்த்து காப்பி அடிச்சுக்கிட்டே இருக்க நீ. பாருங்க மக்களே, நான் எவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்சர். வீட்டில் என் ஹஸ்பண்டே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி என்னோட அவுட்ஃபிட்டுக்கு மேட்சிங்காக போட வச்சிருக்கேன். என்ன போடுறதுன்னு தெரியல, இவளை பார்த்தேன். சரி ஓகே, நல்லா இருக்கு இந்த காம்பினேஷன், நம்மளும் போட்டுருவோம்னு போட்டேன். ஆக்சுவலாக கௌதமுக்கு வந்து இந்த மாதிரி லூஸாக இருக்க பேண்ட்ஸ்லாம் அவ்வளோவா விருப்பமே கிடையாது. சம்மருக்கு நல்ல காத்தோட்டம். என்னையும் வாங்கக்கூடாது சொல்லுவான். ஏன்னா அது எது லொடன் போடுற, ஃபிட்டிங்காக போடு, அப்போ தான் நல்லா இருக்கும்னு. பட் நான் வந்து இந்த மாதிரி லூஸாக போடுறது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, போடா சொல்லி நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ இப்போ என்னடானா வாங்கி போட்டுட்டு வாஹா செம்ம கம்ஃபர்டபுளா இருக்கேப்பா அப்படின்னு ஏதோ ஒரு பைஜாமாஸ்ல இருக்க மாதிரி. சரி ஷாப்பிங் போலாமா? பாத்தீங்களா யார் எனக்கு எடுக்கிறதுன்னு. இந்த சரி சரி இரு நான் முடிச்சிடுறேன். டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் சொல்லுவாங்கல்ல, அவங்க டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸை வந்து டேட் ஸ்பாயில் பண்ணுவாங்க. என்னை யார் ஸ்பாயில் பண்றா தெரியுமா? நீ தான். ஆமா ஓகே, நான் வந்து ஸ்பாயில் பண்றேன்றதுனால என் தப்பை நான் உணர்ந்துட்டேன். அதனால என்ன சொல்றேன், நீங்க ஷாப்பிங் நம்ம போக வேணாம், நான் போய் வேலையை பார்க்கறேன். சரி போக வேணாம். உன் கார்டு எடுத்து நான் ஆன்லைன்ல ஆர்டர் போடுவேன். நீ கார்டு எடுத்துட்டு போனா அதிகமாகும், நான் கார்டு வச்சிருந்தா கொஞ்சம் கம்மியாகும். ஜூடியோ நீ பிளான் போட்டதே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா முடிக்க தானடா. பட்ஜெட்டா நல்ல டிசைன்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு. நீ எங்க வர? எனக்கும் வேணும் டாடி. ஷாப்பிங் மால் அப்படின்றதெல்லாம் இவனையும் அலோவ் பண்ணுங்க. ஏய் மெரினா மால்ல அலோவ் பண்றாங்களாண்டா? அப்ப அங்க வேணா போவோமா? எப்ப போறோம்? இவனுங்க நம்ம ஊருக்கு போயிட்டு வந்து கூட்டு போலாம். முதல்ல இவனுங்களுக்கு நல்ல க்ரூமிங்லாம் பண்ணிட்டு போவோம். சம்மர் க்ரூமிங். இன்னைக்கு வந்து நீ கிடையாது, போயிட்டு வந்துருவேன் சீக்கிரம். ஓகே? ஐயோ ஒரே பாசம் தான், அவ்வளவு குட் பாயா இருக்கான் பாரு. பாக்குறேன் பாரு, விட்டுட்டு போறியா டேடி? எங்க இன்னொருத்தனை காணோம். வந்துருவேன் சீக்கிரம். அது இருக்காரு. கப்பு தம்பியை நல்லா பாத்துக்கோ. பாய்டா. டேய், உங்க அம்மாவை தான்டா கூப்பிட்டேன். என்ன விட்டுட்டு போயிருவியா நீ? ஓகே பாய் गाइस. ஷாப்பிங் வேட்டை ஆரம்பிச்சிட்டா. வேட்டை ஆரம்பம். ஹாய் ஹாய். பேர் என்ன? பிரம்மிகா. பிரம்மிகா, நைஸ் நேம். நைஸ் மீட்டிங் யூ. Thank you. நாங்க ஜூடியோலயே அவங்க ஃபேன்ஸ் வந்துட்டாங்க. நம்ம ஃபேம் வந்துட்டாங்க. என்ன இன்னமும் எந்த டாப்பும் பிடிக்கலையா? இதையே ரொம்ப நேரம் பாக்குறீங்க. அப்ப இதை எடுத்துறீங்க. ஆல்ரெடி 2 எடுத்துட்டேன். என்ன எடுத்தீங்க? அந்த பேண்ட் தான் என்னோட சைஸ் மாடலுக்கு போட்டு வச்சிருக்காங்க. அந்த எப்படி கழட்டி வாங்குறது? பாருங்க மக்களே, மாடலை கழட்டி விட்டோம்னு பாக்குறான். இந்த நல்லா இருக்கா? ஓகே, இந்த சட்டை சூப்பரா இருக்கும், உனக்கு வைப்ரண்டா இருக்கு. ஆல்ரெடி எடுத்துட்டேன். எடுத்துட்டாயா? ஸோ இதோட லுக் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஏங்க இவ்வளோ சவுண்டு போடுறீங்க இங்க? கேட்டு பாரு. பிளாக் எடுக்கவா? போல்கா டாட்ஸ் 999 இது வர்த்தா? 999 வர்த்தா? நீ தான் சொல்லணும். குவாலிட்டி எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. இப்போ என்ன மைண்ட் செட்டில் வந்திருக்கீங்க, என்ன வாங்கலான்னு? வெறும் ஒரு 2 ட்ரெஸ் வாங்கலாம் தான் வந்தேன். இங்கே கலர்ஃபுல்லாக இருக்கு, அதனால அள்ளிட்டு இருக்கேன். இந்த பிளாக் வந்து சௌபிக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆனால் அவளோட சைஸ் இல்லை. மேனி குவீனுக்கு அவள் சைஸ் இருக்கு. அதனால மேனி குவீன் இதை எப்படியாவது முடிங்கிடலான்னு பார்க்கலாம்.
இதை போட்டு வந்து அழகா இருந்ததுன்னா மேனிகனில் கழட்டி தரேன் பில் பண்ணீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அடுத்த சைஸ் ஆர்டர் பண்ணீங்கன்னா தரோம். சும்மாலாம் கழட்ட முடியாதுன்ட்டு. அந்த ப்ளூ ஷர்ட் நல்லா இருக்காடா? இங்க இருக்கு ப்ளூ செக்டு ஷர்ட். ஓகேவா இருக்கு. இது வந்து எங்கேயோ சேல்ஸ்ல வேலை செய்யற மாதிரி இருக்கு. அப்படி உடனே வைக்க வச்சு பாத்தீங்களா? ஹாப்பி ஹாப்பி. அதுக்கு மேல போனீங்கன்னா ஸ்லிப்பர் செக்ஷன், ஷூ செக்ஷன். ஸ்லிப்பரும் வாங்குவேன். என்னங்க ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்கும் போலயே. அது கீழ போட்டு போட்டு பாத்துருக்காங்க. ஏய் 299 ஆண்டா. 299 மும்பைல வாங்குனது மாதிரியே இருக்குல்ல? வாங்குன மாதிரி இருக்குல்லன்னு சொல்லிட்டு பாக்குறீங்க. பாக்குறேன் இங்க எவ்வளவு 499 நான் பரவாயில்ல. இங்க எவ்வளவு 600 ஒண்ணா? ஒண்ணு 600 இல்ல 300 கரெக்ட். மறந்துட்டேன். அவர் 600 சொன்னாரு. நான் 300 வாங்குனேன். நேச்சைன்னு சொல்லி வாங்கிட்டா பேரம் பேசி. நான் பேரம் பேசல, நீ பேசி எனக்கு வாங்கி கொடுத்த. இது நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. உங்களோட இப்ப போட்டிருக்க டி-ஷர்ட்டுக்கே நல்லா இருக்கு. ஆனா அது ஏன் சைஸ் இல்ல 41 40. எவ்வளவு அந்த ஸ்லிப்பர்? 500. நேரா போய் அந்த டெனிம தூக்குறான். நல்லா இருக்குடா இது. என் சைஸ் உள்ள ஒரு Black full hand போடுங்க, பக்காவா இருக்கும். என் சைஸ் இருக்கணுமே. XL மீடியம். ஜாக்கெட்லாம் மீடியம் தான் வாங்க. இங்க வந்து Dress கிடைக்கிறதுக்கு பஞ்சமே இல்ல. ஆனா உங்க சைஸ்ல கிடைக்கிறது தான் மேன். நைஸ். ஷாப்பிங் பண்ணும்போது மட்டும் மூஞ்சில ஒரு தனி சிரிப்பு தெரியுதியா? ஏன்னா அது எனக்காகன்னு நான் யோசிக்கிறேன். எப்பவுமே நமக்குன்னு யோசிக்கும் போது ஒரு உள்ள இருந்து ஒரு ஸ்மைல் அண்ட் க்ளோ வரும். செல்ஃப் லவ். எஸ். பேக ஃபுல்லா ரொப்பிட்டா வெளியில வரையில எட்டி பாக்குது. மூச்சு விட முடியலன்னு. ஆனாலும் இன்னும் ஷாப்பிங்க முடிக்கல. ஃபைன் உடைச்சிட்டீங்க. கட்டிடுங்களா? உள்ள உடையில நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கா இது? சரி ஓகே, லெட்ஸ் கோ பில்லிங். போய் பாருங்க முதல்ல ட்ரையல். அதுல பிடிச்சிருக்குன்னா வாங்க. ஷாப்பிங் பேக் ஃபுல்லாக ட்ரையல் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ அடுத்து லிப்ஸ்டிக்கு போயிட்டான். இது லிப்ஸ்டிக் இல்லப்பா, தப்பா சொல்லாதீங்க. பாருங்க என்னன்னு கூட இந்த ஜெல்லத்துக்கு தெரியும். வாவ், இந்த கலர் நல்லா இருக்குல்ல? இந்த க்ரீன் இதுக்கு முன்னாடி போட்டிங்களா, அதுவே நல்லா இருந்துச்சு. லைட்டா டார்க்கா? வீடியோவில் பார்த்தா இது நல்லா இருக்குங்க. இதே நல்லா இருக்கு. அப்போ இந்த கலர் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த கலர் உனக்கு பிடிச்சிருக்கு, ரெண்டு எடுத்துக்கிறேன். இப்போ திடீர்னு எனக்கு இந்த கலர் பிடிக்காத மாதிரி இருக்கு. பரவாயில்ல, எனக்கு பிடிச்சிருக்கு. நான் உங்கள் சட்டை கலரில் இருக்குன்னு இதை எடுத்து பார்க்குறீங்க. சன்ஸ்க்ரீன் ஒயிட்ஸ்டா. இப்போ ட்ராவல்லாம் போகிறோம்ல, இதை வச்சு இப்படி தொடச்சிக்கிட்டாலே சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ண மாதிரி. இன்ஸ்டாகிராம் ரீல்லையும் பார்த்தேன். இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. 49 rupees. இதான் உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று எடுத்துருக்கேன். எப்படி பார்க்கலாம். பரவாயில்ல, ஸ்டுடியோவில் ஒன்றாவது எனக்கு யூஸ் ஆயிருக்கு. நான் என்ன பண்ணுறது, உனக்கு கிடைக்கல. எனக்கு எதுவும் பிடிக்கல மேம் செக்ஷன். பில் போட்டுடலாமா? இப்போ சந்தோஷமா? கௌதம் தான் ஒன்றும் கிடைக்கும். இல்லை, எனக்கு நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் மிந்த்ராவில். இதில் எனக்கு எதுவும் பிடிக்கல. நான் வந்து கௌதமுக்கு பாவம்னு சொல்லி இந்த சன்ஸ்க்ரீன் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குன்னு வாங்கியிருக்கீங்க. ஆமாம், இது வந்து 2 வாங்கினேன். ஸோ குயிக்காக நான் உங்களுக்கு நான் என்னென்ன பிக் பண்ணேன்னு காமிச்சிடுறேன். இது 2 49 rupees ஈச். ஸோ வெளிலலாம் போகிறோன்னா அப்படி இப்படி தொடச்சிக்க ஈஸியாக இருக்கும்னு. நெக்ஸ்ட்டு வந்து இது ரொம்ப நாளாக நான் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தது. இது வந்து லிப்ஸ்டிக் ரிமூவர் ஒயிட்ஸ். ரொம்ப இதுக்கு முன்னாடியே வச்சுருந்தீங்களே? வச்சுருந்தேன். பட் இந்த லிப்ஸ்டிக் மட்டும் ஒயிட் பண்ணுறதுக்கு ஒரு தேவைப்படுது. ஏன்னா டக்குன்னு சேஞ்ச் பண்ணோம், இல்லை எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகுது, வேணாம் லிப்ஸ்டிக் அப்படின்னா
துடைக்கிறதுக்காக. இது ரொம்ப காம்பேக்டான சைஸ். இதோட ப்ரைஸ் வந்து 29 rupees. பரவாயில்ல, 29 ருபீஸ்க்கு இவ்வளோ தராங்களா? எத்தனை வைப்ஸ் இருக்கும் அதில்? 10 piece. 10 பீஸ் 25ன்றது ஓகே தான். 29. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபிங்கர்ஸ் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், கலர் ட்ரையல் பார்க்குறேன். அங்கே பண்ணப்பே நான் எடுத்துட்டேன் இருக்கு. ஸோ அதனால் இந்த 2 ஷேட், ஒரு ஆலிவ் க்ரீன் அண்ட் ஒரு மாதிரி ஆரஞ்சிஷ் ரெட். இது எவ்வளோ ப்ரைஸ்னே எனக்கு தெரியலடா. 79 rupees ஒன்று. பில்லு போட்டவன் நான், எனக்கு தெரியாதா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு ட்ரை ஆன் ஆல்லே பார்த்துருப்பீங்க, நான் ட்ரையல் ரூமில் எடுத்தது. அந்த பிளாக் குவாட் செட் அப்படியே எடுத்துட்டேன். இது அதுக்கப்புறமா ஒயிட் ட்ரெஸ், ஒரு டெனிம் ஜாக்கெட் உள்ளெல்லாம் போட்டால் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஒயிட் ட்ரெஸ் எடுத்தேன். நல்லா இருக்குது இந்த மெட்டீரியல். ரொம்ப நாளாக ஒரு ஒயிட் ட்ரெஸ் ட்ராவல் அப்போ வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதனால் இது வந்து சிக்கன் காரி மெட்டீரியல், காட்டன். நான்வெஜ் வச்சு செஞ்சுருக்காங்க. அடுத்து இது வந்து நீங்கள் ஜாக்கெட்டாகவும் போட்டுக்கலாம், ஒரு ட்ரெஸ்ஸாகவும் போட்டுக்கலாம். டர்ட்டில் நெக் ஒயிட் இல்லை பிளாக் ஃபுல் ஸ்லீவ் டிஷர்ட் போட்டுட்டு மேலே கீழே ஒரு ஷூ போட்டிங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸாக இது இருக்கும். இல்லை இந்த ஜிப்பர் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நீங்கள் கோட் மாதிரியும் போட்டு இதை ஸ்டைல் பண்ணிக்கலாம். நான் 2 விதமாகவும் ஸ்டைல் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். அடுத்து கௌதமுக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கினேன் ஃப்ளோரல் ஷர்ட். கலர்ஃபுல்லாக இருக்குது, வைப்ரண்ட்டாக. ஸோ இந்த காட்டன் தான், இது சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு ட்ரெஸ் வாங்கினேன், காட்டன் ட்ரெஸ். சம்மர் வெக்கேஷன்றதுனால க்யூட்டாக இருந்தது இந்த ட்ரெஸ். அதனால் நான் ஷார்ட் ட்ரெஸ்லாம் போடுவேன், எனக்கு கௌதம்க்கும் அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதனால நான் ஷார்ட் ட்ரெஸ் வாங்கியிருக்கேன். நீங்கள் இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கு ஆனால் ஷார்ட்டாக போட மாட்டேன்னா கீழே வந்து 3/4 லெகின் அந்த மாதிரி போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் டெனிம் மேலே போட்டிங்கனாலும் ஷார்ட் குர்த்தி மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு காமிச்சாலும் பேண்ட், அதோட க்ராப் டாப். நான் கூட சொன்னேன்லங்க மேனிக்வினில் இருக்குன்னு, அதே எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்கின்னி டெனிம். இந்த கலரில் என்கிட்ட இருந்தது வந்து இப்போ பத்தலை, அதனால திருப்பி ஒன்று வாங்கியிருக்கேன். ஸ்கின்னி டெனிம். பார்த்தா ஸ்கின்னி மாதிரி இல்லையா? ஸ்கின்னி தான். ஓகே. ஸோ அவ்வளோதான் நான் வாங்கினேன் ஜூடியோ ஹால். இதெல்லாம் நான் போட்டு உங்களுக்கு எங்களோட இன்ஸ்டாகிராமில் கண்டிப்பாக பிக்சராக ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு அப்போ லுக் தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளை சந்திப்போம்.